நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. டெல்டா மற்றும் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வந்து மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்திருந்தது. குளிர்ச்சியான சூழல் தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலை லேசான மழை தொடங்கி மதியத்திற்கு மேல பலத்த மழையாக மாறி இரண்டாவது நாளாக தற்போது விடிய கனமழையானது பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை சராசரியாக 68 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதுல வந்து அதிகபட்சம் வந்து சிறிய மட்டும் வந்து 77 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதன் பின்னரும் தற்போது மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, மணல்மேடு, பட்டவர்த்தி, கிழாய், நீந்தூர், புளியநல்லூர், நக்கம்பாடி, கோமல், குத்தாலம், பெரம்பூர், தரங்கம்பாடி, மாணிக்கப்பங்கு, திருக்கடையூர், ஆக்கூர், சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகாறு, திருவன்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் வந்து கனமழை மழை பெய்து வருகிறது. இந்த மழை தொடர்ந்து நீடித்தால் கதிர்விடும் தருவாயில் உள்ள சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கும் எனவும், மேலும் வந்து மாவட்டத்தில் அறுவடை தயாராக உள்ள 30,000 ஏக்கர் நெற்பயிர்கள் வந்து வயலில் ஆய்ந்து சேதமடையும் என்பதாலும் விவசாயிகள் வந்து கவலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளின் உடம்புகளையும் பத்திரமாக கடற்கரை ஓரங்களையும் துறைமுகங்களையும் பாதுகாப்பு நிறுத்தி வைத்திருக்கின்றனர். இந்த தொடர் மழையால வந்து பொதுமக்களின் இயல்பு முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.